நம்ம என்ன செய்ய போகிறோன்னா கடலைப்பருப்பு வடைங்க. இன்றைக்கி கார்த்திகை ஸ்பெஷல் நம்ம வீட்டில். வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நான் ஒரு 1/2 kg கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேங்க. ஒரு 1 hour ஊறிச்சிங்க. அடுத்தது வந்து பொடியாக ஒரு 4 வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். நம்ம காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாங்க, கொஞ்சமாக பூண்டு, இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இப்போ கருவேப்பிலை இல்லை, எல்லாம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கணுங்க. இது ஒரு மாதிரி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மாவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. போய் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம மாவு அரைச்சி எடுத்துட்டோங்க. கடலை மாவு இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் நொரப்பாக இருக்கணும். நொரப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும் வடைக்கு. நான் வந்து 1 ஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நம்ம வந்து இப்போ தேவையான அளவு உப்பு இன்னும் சேர்க்கல நம்ம. அடுத்தது கொத்தமல்லி சேர்த்து விட்டுடலாம். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, வெங்காயத்தை கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி செஞ்சுட்டு சேர்த்து விட்டுடலாம். பாருங்கள், நம்ம இந்த அளவுக்கு மாவு நல்லா கலந்துட்டோம். இப்போ தட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம ஸ்டவ் பற்ற வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி வச்சுட்டோம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சிங்க. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கிட்டு அப்படியே தண்ணி தொட்டு தட்டி போடலாங்க. நம்ம இந்த அளவுக்கு தட்டிட்டு எண்ணெயில் போட்டுடலாங்க. பாருங்கள், நம்ம இந்த மாதிரி அழகாக தட்டி போட்டுட்டு இப்படி திருப்பி விட்டோம்னா நல்லா முருகலாக ஆகும் வடை. பாருங்கள், இந்த மாதிரி ஆகணுங்க. வடை நல்லா ஆயிடுச்சு. நம்ம இப்போ எடுத்துடலாங்க. இந்த அளவுக்கு மெரூன் கலரில் ஆச்சுனாக்கா வடை நல்லா செவந்து வந்திருக்குங்க. இந்த மாதிரி இருந்தால் எடுத்துடலாம். நம்ம நல்லாயிருக்கும் வடை. இந்த கிளைமேட்டுக்கு சூப்பராக இருக்குங்க இந்த வடை. இப்போ நாங்கள் ஒரு இஞ்சி டீயோட இந்த வடையை சாப்பிட போகிறோம். வாங்க இப்போ டேஸ்ட்டு பார்த்துடலாம். பாருங்க, இன்னைக்கு கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் வடை. சூப்பராக கடலைப்பருப்பு வடையும் பால் பாயசமும், சேமியா பால் பாயசங்க. சேமியா பால் பாயசம் நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். இப்போ வெறும் பாயசம் மட்டும்தான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம டேஸ்ட்டு பார்த்துடலாம் வாங்க. பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் வடை. செம்மையாக இருக்குங்க. நம்ம வந்து இதை பாயாசத்தோடு முக்கி சாப்பிட்றப்ப அதோட டேஸ்ட்டே வேறுங்க. செம்ம சூப்பராக இருக்குங்க. இங்கே இந்த மழை பெய்யறதுக்கும் இந்த கிளைமேட்டுக்கும் அவ்வளோ செம்மையாக இருக்குங்க. இந்த வடையும் டீயும் பாயாசத்துக்கும் சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.